அடுத்து இன்னொரு பிளான் பார்க்குறோம். இதில் என்ட்ரன்ஸில் எடுத்த உடனே வந்து ஹால் தான் இருக்குது. 12க்கு 10 ஹாலு, வராண்டா மாதிரி எதுவும் போடலை. ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பேசேஜ் மாதிரி போட்டு டைனிங் வருது. டைனிங் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. 16 அடி 6 அங்குலத்துக்கு 9 அடின்னு. டைனிங்க்கு இந்த பக்கம் ஃப்ரண்டில் வந்து 9க்கு 10ன்னு ஒரு பெட்ரூம் இருக்குது. அதை 10க்கு 10ன்னு போட்டுக்கிட்டால் சைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டைனிங்க்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. 12க்கு 9ன்னு இருக்குது. 12க்கு 10 அல்லது 11க்கு 11 அல்லது 11க்கு 10 அந்த மாதிரி போட்டுக்கலாம். டைனிங்லேருந்து கிச்சன் வந்து 10க்கு 9ன்னு இருக்குது. 10க்கு 9 இல்லை 10க்கு 10 வச்சுக்கலாம். கிச்சன்லேருந்து பேக்யார்டு போகிறதுக்கு டோர் இருக்குது. முழு வீடியோவும் பாருங்கள். கடைசியில் நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். இதுலேயும் வந்து W1 W2 W வெண்டிலேட்ரு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோர்ஸ் விண்டோஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். டோர்ஸ் எப்பொழுதுமே 3.5க்கு 7 அந்த மாதிரி போடுங்க. 5 டோர் வருது. 2.5க்கு 7ல் இதில் வந்து அந்த ஹாலை ஒட்டி 2 அட்டாச்சு, ஒன்று வந்து டாய்லெட்டாக போட்டிருக்காங்க, இன்னொன்று பாத்ரூமாக போட்டிருக்காங்க. அதாவது பாத்ரூம் தனியாக இருக்குது, டாய்லெட் தனியாக இருக்குது. ஸோ 2.5க்கு 7 டோரில் 2, 6க்கு 4.5 3 பேனல் விண்டோவில் 3, அப்புறம் 4க்கு 4.5 2 பேனல் ஜன்னலில் 7 போட்டிருக்காங்க. விண்டோஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப குறைவோ கூடவோ போட்டுக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து 4க்கு 4.5 7 விண்டோ இருக்குது. அவ்வளோ விண்டோ தேவையில்லைன்னா எந்த ரூமில் உங்களுக்கு விண்டோ குறைக்கணுமோ குறைச்சிக்கிடுங்க. அப்போ மரம் காஸ்ட்லாம் உங்களுக்கு குறையும். 7 விண்டோங்கிற இடத்துல 5 விண்டோ வந்துச்சுன்னா அந்த 2 விண்டோக்கு உண்டான மரம், லேபர் எல்லா காஸ்ட்டும் குறையும். அப்புறம் W2 வந்து 4க்கு 3.5 3 போட்டிருக்காங்க. வெண்டிலேட்ரு 2க்கு 2 போட்டிருக்காங்க. வெண்டிலேட்டர் மட்டும் நான் எப்பொழுதுமே வந்து 3க்கு 2 வச்சு போடுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த பக்கம் வீடு வந்து அவுட்டர் டு அவுட்டர் 21 அடி இருக்குது. அப்புறம் பின்பக்கம் வந்து 41 அடி 6 அங்குலம் வருது. அவுட்டர் டு அவுட்டர் வால் வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து வீடு பார்க்குறதுக்கு பெரிய வீடாகவும், சிலருடைய பிளாட் அந்த மாதிரி இருக்கும், செவ்வகமாக இருக்கும். பட் ஃப்ரண்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பிளாட்டுக்கு உண்டான வீடு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செங்கல் வந்து ஒரு 34,000 செங்கல் தேவைப்படுது. எம்சாண்ட் வந்து 2200 கனஅடி தேவைப்படுது. அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதுலலாம் நம்ம ஜல்லி கணக்கு சொல்லலை. ஜல்லியுமே வந்து நீங்கள் அந்த 20 mm 40 mm ஜல்லி வரும். 40 mm ஜல்லி ஃப்ளோரிங்க்கு வரும். 20 mm ஜல்லி அந்த ரூஃப் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும். ஜல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கனஅடி கணக்கு வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஸ்டீல் கம்பி ரூஃபுக்கு, பில்லருக்கு, லாஃப்ட்டு, சன்ஷேட் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும். 2000 கிலோ கணக்கு போட்டுக்கிடுங்க. சிமெண்ட் வந்து 400 மூடை போட்டுக்குங்க. அப்புறம் ஃப்ளோர் டைல்ஸு, அந்த ஸ்கட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். பாத்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் உண்டான பாத்ரூமுக்கு வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸு, டாய்லெட்டுக்கும் கொஞ்சம் வால் டைல்ஸ் வரும், கொஞ்சம் ஃப்ளோர் டைல்ஸும் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு பண்ணிக்கிடுங்க. டெரஸுக்கு உண்டான 15x15 இப்போ கூலிங் டைல்ஸ் போடுறாங்கல்ல, அது வந்து ஒரு 1600 நம்பர்ஸ் அதுக்கு உண்டான டைல்ஸ் தேவைப்படும். அந்த டெரஸ் டைல்ஸுக்கு உண்டான சுண்ணாம்பு கணக்குமே வந்து இதுக்கு முன்னாடிலாம் நான் பிளானில் சொல்லலை. மேபி ஒரு 200 கனஅடி அப்படிங்கிற மாதிரி 2 யூனிட் மாதிரி சுண்ணாம்பு வாங்கி அந்த செங்கல் துண்டு இருக்கும், அதில் செங்கல் கப்பின்பாங்க, அதோடைய மிக்ஸ் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கூலிங் டைல்ஸ் லே பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட், 780லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு வர வீடாக இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும்.